ப்ரோ இது கொஞ்சம் நைஸாக புரியுங்களா எடுக்குது இல்லை நைஸாக இப்போ வந்து இளையவர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த வங்காள பகுதியில் இருக்கக்கூடிய இளையவர்கள், அதே போல் மன்னார் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இளையாக்கள் இந்த இதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுமாறு பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் மாற்றுச்சரிகளார் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார். நிறைய இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்குது, இடையில நின்று கொண்டும் நனைஞ்சு கொண்டும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இது இந்த மன்னார் மண்ணை நேசிக்கக்கூடிய, மன்னாரை அன்பு செய்யக்கூடிய இளையவர்கள் நீங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடுமாறு பிரஜைகள் குழுவினுடைய தலைவர் மார்க்கஸ் அடிகளார் அவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அடுத்த மார்க்கஸ் அடிகளாருடைய அழைப்பின் பேரில் இளையவர்களாக இங்கே இருக்கக்கூடிய பலரும் நாங்கள் இந்த இடத்துல பிரசனமாக இருக்கிறோம். குறிப்பாக இப்போ இந்த தள்ளாடி சந்தியில் தான், இப்போ இந்த தள்ளாடி அந்தோனியார் கோயில், இந்த தள்ளாடி சந்தி இவ்விடத்தடியில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம். அந்த பெருந்தொகையான அதிசக்தி வாய்ந்த இந்த காற்றாலைக்குரிய உபகரணங்களை ஏற்றிய வாகன தொடரணி அந்த ஆலங்குளம் பகுதியில் இப்போ நிற்கிது. இன்னும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஆகவே அதனை நாங்கள் திருப்பி அனுப்புவதற்காகத்தான் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாருடைய பேரில் வந்து அவருடைய அழைப்பின் பேரில் இங்கே இளையவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறோம். குறிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இளையவர்கள் வங்காளை தள்ளாடிக்கு பக்கத்தில் வங்காள நரவழிக்குளம், அதே போல் இங்கால பனங்கண்டுக்கொட்டு, உப்புக்குளம், மன்னார் நகர் அண்டிய பகுதி, அஜிம்ரோம் நகர், எழுத்தூர் அப்படி இருக்கக்கூடிய இளையவர்கள் நீங்கள் வரக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு வாங்க. இது எத்தனை மணிக்கு அவங்க அங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறாங்கன்ற இன்னமும் அவர்கள் அங்கே தடுத்து நிற்கிறாங்க. எப்படியும் நாங்கள் கலைந்து போனால் அவர்கள் இங்கே உள்ளே வந்துடுவாங்க. இப்போ இளையவர்கள் நிற்கிற போது அங்கே அவர்கள் அங்கே தடுத்து நிற்கிறாங்க வராமல். இப்போ நீங்கள் நிறைய பேர் நாங்கள் இதை வந்து எங்களுடைய எதிர்ப்பை இன்னும் அதிகமாக நாங்கள் வெளிப்படுத்துகிற போது அது அப்படியே திருப்பி அனுப்பப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உயர் மட்டங்களோடு பிரஜைகளுடைய தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் அவர்கள் ஏனைய குழுக்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறாங்க. குறிப்பாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், அதே போல் சம்பந்தப்பட்ட அமைச்சு மட்டத்தில் இப்போது இது தொடர்பில் பிரஜைகளுடைய தலைவர் மார்க்கஸ் அடிகளார் அவர்கள் இப்போ கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் எங்களுடைய இந்த பலத்தை நாங்கள் காண்பிக்கிற போது தான் இதில் வந்து நாங்கள் ஒரு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த ஃபாதர் அழைப்பின் பேரில் நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வருமாறு உங்களை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த தகவலை ஏனையோருக்கும் நீங்கள் பகிருங்கள். இதில் இருக்கக்கூடியவர்கள் ஏனையோருக்கும் இந்த தகவலை பகிர்ந்து, குறிப்பாக வங்காளெலாம் நிறைய 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 பொடிகள் இருக்கிறாங்க, நிறைய இளையவர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் இந்த இடத்துக்கு வாங்க என்பதை உங்கள் அன்போடு பிரஜைகளுடைய தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் இணைய குழுக்கள் எல்லாருமா சேர்ந்து, பொது அமைப்புகள் எல்லாருமா சேர்ந்து உங்களை அழைக்கிறார்கள். இந்த இடத்துக்கு வந்து அமைதியான முறையில் நாங்கள் எங்களுடைய வலுவான எதிர்ப்பை காண்பிக்கிற போது அந்த அதி உயர் அழுத்தம் கொண்ட அதிசக்தி வாய்ந்த தீவுக்குள்ளே வரப்போகிற இந்த காற்றாலை உபகரண தொகுதிகளை நாங்கள் திருப்பி அனுப்பக்கூடிய நிலைமை இருக்குது. ஆகவே எங்களுடைய எதிர்ப்பை காட்டும் முகமாக எல்லாரையும் இந்த இடத்துல நாங்கள் அன்பாக அழைத்திருக்கிறோம். மிகப்பெரிய அழிவு திட்டத்துக்கு எதிராக ஒன்றாக சகோதரத்துவத்தை ஒரு குடும்பமாக கூடி ஓரளவு நாங்கள் ஒரு வெற்றிக்கு நகர்ந்திருக்கிறோம். தொடர்ச்சியான ஒரு வெற்றியை பெறுவதற்கு இந்த வேளையில் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோளை மன்னார் மக்கள் எல்லோருக்கும் நான் தருகின்றேன். நாளை எல்லா இடங்களிலும் பூரண ஒரு கடையடைப்பு செய்து நாளை எல்லா மக்களும் ஒரு 5 மணி நேரமாவது எங்களுடைய டவுனில் கூடி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாளைய ரீதியில் இந்த எதிர்ப்பின் வழியாக சட்ட ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கான முயற்சிகளுக்கு எங்களுக்கு இது உதவியாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த வேளை இந்த அறிவிப்பை உங்களுக்கு நாளை உங்களுடைய வேலைகளை நிறுத்திக் கொண்டு எதிர்கால சமூகத்திற்கு ஒரு நம்பிக்கையான ஒரு காலநிலையும் சூழ்நிலையும் நல்ல ஒரு நிலத்தை நாங்கள் கொடுப்பதற்கான முயற்சியாக, புனித முயற்சியாக இதை ஏற்றுக்கொண்டு நாளைய நாளில் எல்லா மக்களையும் எங்களுடைய டவுனிலே கூடும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து இது எங்களுடைய வருங்கால மக்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அமைய போகின்ற, அத்தோடு இந்த நிலத்தையும் எங்களுடைய இயற்கையும் எங்களுடைய வளத்தையும் காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பில் நாங்கள் இருக்கணும் என்பதை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் எல்லா பேதங்களையும் மறந்து ஒன்று கூட வேண்டும் என்று அன்போடு இந்த வேளையில் உங்களுக்கு நான் இந்த அறிவித்திருந்த சரியாக காலை 9 மணிக்கு எல்லோரும் எங்களுடைய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கே இருக்கிற கடைகள் அனைத்தும் மூடி இதுக்கு ஒத்துழைப்பு தரும்படியும், தனியார் போக்குவரத்து ஏனைய கடல் சார்ந்த தொழில் அனைத்தையும் நிறுத்தி எல்லா மக்களும் உங்களோட ஒரு நாள் லீவ் எடுத்து எங்களுடைய மக்களுடைய எதிர்கால மக்களுடைய நல்வாழ்வுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு இந்த வேளையில் நான் கேட்டு நிற்கின்றேன். இன்று
வரவிருக்கின்ற அந்த பொருட்கள் அடங்கிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கான சட்ட ரீதியான ஒரு முயற்சி எடுப்பதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அதனால இந்த வேளையில் உங்களுடைய ஆதரவை தந்து எங்களுடைய மக்களுக்கான ஒரு எதிர்காலத்தை அமைத்து தரும்படி அன்போடு கேட்டு நிற்கின்றேன். நன்றி. இன்றைய நாளில் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் எங்களுடைய மன்னார் மக்கள் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போராட்டம்ன்ற விஷயத்தை நாளைக்கு எல்லாம் மனமடி ஷேர் பண்ணுங்க. இதுதான் அறிவித்து கூடிய மட்டுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அருட்தந்தை எங்களுடைய பிரதிகளுடைய தலைவர் மார்க்கசரிகள் அவர்கள் சொன்ன இந்த தகவலை நீங்கள் எல்லோரும் உங்களுடைய முகநூலில் பகிருங்கள். நாளைய தினம் அனைவருமே ஒன்றிணைந்து இப்போ இன்றைக்கு இதில் ஒன்று கூடியதன் பயனாக அந்த வாகனம் அதே இடத்துல தரத்து நிற்கிது, இன்னும் தீவுக்குள்ளே வர இல்லை. ஆகவே இது பூவரசங்குளம் வவுனியா பூவரசங்குளத்திலையும் வந்து இப்போ 3 வாகனங்கள் மேலதிகமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் நகரவில்லை. அது மட்டுமில்லாமல் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மன்னார் தீவை நோக்கி வரப்போகுது. 100க்கும் மேற்பட்ட அந்த வாகனங்களில் இந்த அதிசக்தி வாய்ந்த காற்றாலைக்குரிய உபகரணங்கள் வரப்போகிறது. ஆகவே நாளைய தினம் அருட்தந்தை அவர்களுடைய அழைப்பு கேட்டால் போல எல்லாருமே ஒன்று திரள்வதன் மூலமாகத்தான் இந்த மன்னார் தீவை நாங்கள் எல்லோரும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற இந்த திடமான நம்பிக்கை. இன்றைக்கு நாங்கள் எடுத்த சின்ன முயற்சி வந்து ஓரளவுக்கு வெற்றி அளித்திருக்கிறது. இது தொடர்ந்தும் வெற்றி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய பலத்தால் மட்டும்தான் இது முடியும். ஆகவே மக்கள் எல்லோரும் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை ஃபாதர் சொன்னதை போல எல்லோரும் ஒற்றுமையாக நாங்கள் நின்று இந்த விஷயத்தில் நாங்கள் வெல்லலாம். எனவே சட்ட ரீதிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல 100க்கும் மேற்பட்ட பாரிய வாகனங்கள்ல இந்த காற்றாடி அதிசக்தி வாய்ந்த இந்த உபகரணங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றது. எனவே இதை தடுத்து நிறுத்துவதற்கு நாளைக்கு நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைவோம். இப்போ இரவு இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்வதா இந்த மண்ணுக்குள்ளே மடிந்து போவதாக ஒரு முடிவுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். நாங்கள் வெல்ல வேண்டும். இந்த மண் எங்களுடையது, அது இயற்கை எங்களுடையது, எங்களுடைய பாரம்பரியத்தை இந்த பரம்பரை கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடமே. அதை உணர்ந்து இந்த போராட்டத்தில் கட்சிகளை பற்றி கேட்கக்கூடாது. இதில் என்ன ஒற்றுமையால தான் இதை வெல்ல முடியும். இதில் வந்து கட்சியை பற்றி கேட்கணும். கட்சி மண்ட கலண்டதெல்லாம் இருந்தால் எப்படி தான் இந்த இடத்துல ஒன்று கூடின நண்பர்களால் தான், உறவுகளால் தான், குறிப்பாக இளைஞர்களால் தான் இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த முயற்சி கைகூடி இருக்கிறது. ஆகவே நாளைய தினம் மிக முக்கியமாக எல்லோரும் மன்னார் முழுவதும் அணி திரள்வதன் மூலமாக இதை நாங்கள் தடுத்து நிறுத்தலாம். இதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய ஒற்றுமையாக நாங்கள் எல்லோரும் மன்னாரை நேசிக்கின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த செய்தியை, இந்த தகவலை ஏனையோருக்கு பகிருங்கள். இந்த தகவல் இந்த ஃபேஸ்புக் லைவை வந்து நீங்கள் ஏனையோருக்கு நீங்கள் பகிர்ந்ததன் விளைவாகத்தான் இவ்வளவு தூரம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நாங்கள் மேலும் முன்னோக்கி போகலாம். எங்களுடைய ஒற்றுமை பலமானது. ஒற்றுமை தான் மிக முக்கியம். மன்னார் தீவை ஒற்றுமையாக நாங்கள் வென்றெடுப்போம். எனவே இந்த தகவலை எல்லோருக்கும் பகிருங்கள் தயவு செய்து. இந்த